ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணமானது இப்ப வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி வருதுங்க. ஆனா இந்த சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி நடந்தாலுமே கூட அதுக்கான தாக்கம் அப்படிங்கிறது முன்னாடியே ஆரம்பிக்குதுங்க. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வர ஆரம்பிக்கிறப்பயே இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கிட்டு வரப்பயே இதோட தாக்கம் ஆரம்பிக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, மார்ச் 25ஆம் தேதியிலிருந்தே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தோட தாக்கத்தால எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கூடவே இந்த சூரிய கிரகணம் எப்ப ஆரம்பிக்குது, எந்த டைம்ல தெரியும், அதுவும் எங்க தெரியும், அந்த நாள்ல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. சூரியன், சந்திரன், பூமி இது 3மே ஒரே நேர்கோட்டுல வரப்ப தாங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து போகறத தான் நாம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த கிரகணம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, இந்திய டைம் படி பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மதியானமா 2 மணி 20 நிமிஷத்துல இருந்து தொடங்கி சாயந்தரமா 6 மணி 13 நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க இந்த சூரிய கிரகணம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடமேற்கு ரஷ்யா, ஆசியாவின் வடக்கு பகுதி இப்படின்னு இன்னும் கிட்டத்தட்ட நிறைய நாடுகள்ல தெரியுங்க. ஆனா இந்த சூரிய கிரகணம் இந்தியாவுல தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாதுங்க. இருந்தாலும் இந்த வானியல் நிகழ்வை நாம சோசியல் மீடியா மூலமா ரொம்பவே தெளிவா பார்க்கலாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுவாங்க. அதுக்காக இவங்க ரொம்பவே எஃபெக்ட் போட்டு இந்த கிரகணத்தை எல்லாருமே பார்க்குற மாதிரி மீடியா மூலமா செய்வாங்க. அதனால இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகண நேரத்துல நாம எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்தோட கதிர்கள் தாக்காம இருக்கிறதுக்காக உணவுப் பொருட்கள் மீது நம்ம தர்பப்பையில போட்டு வைக்கணுங்க. இது கண்டிப்பா செய்யணும். இது நம்மோட வழக்கத்துல இருக்கிற ஒண்ணு தாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சமைச்சு வச்சிருப்போம் அப்படின்னா இந்த கிரகண நேரத்துல அதெல்லாம் தீட்டாகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்குதுங்க. அதனால இந்த தர்பப்பையில இது மாதிரியான உணவுப் பொருட்கள் மீது நம்ம போட்டு வைக்கிறது மூலமா எந்த ஒரு தீட்டுமே ஏற்படாது. இது கூடவே நம்ம குடிக்கிற தண்ணியில கூட போட்டு வைக்கலாங்க. அதனாலயும் எந்த ஒரு தீட்டும் ஏற்படாது. இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம இந்த உணவை சாப்பிட்டுக்கலாங்க. இந்த தர்பப்பில் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நீர்நிலைகள் இருக்கிற சைடில் அதிகமாக இருக்குங்க. இது மேக்ஸிமம் கடையிலே இப்போலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க தர்பப்பில் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்கிக்கலாங்க. அதிலும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, சூரிய மந்திரமான ஆதித்ய கிருதத்தையும் சிவபுராணம் இது மாதிரிலாம் சொல்லி வழிபடுறது மூலியமா கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. அதுவும் சொல்ல முடியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தையும் சொல்லியும் வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியில கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இது 3மே கலந்து குளிச்சோம் அப்படின்னா கிரகணத்தால ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அழிஞ்சிருங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றி வச்சு நம்ம சுவாமி வழிபாடு செய்யலாங்க. இல்லை கோவிலுக்கு போகக்கூடியவங்க கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாம். சூரியன், பூமி, நிலா இது 3ம் ஒரே நேர்கோட்டில் வர இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனை, கருத்து இது எல்லாமே ஒரே சீராக இருக்குங்க. அப்போ இந்த 3ம் ஒன்று சேர்ற இந்த டைமில் நம்ம சாமி கும்பிட்றது மூலியமாகவும் மந்திரத்தை சொல்றது மூலியமாகவும் சாதாரண டைம்ல நம்ம சாமி கும்பிட்றதை விட இந்த டைம்ல அதிக பலன்கள் கிடைக்குங்க நமக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகண நேரத்துல நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல கிரகண அலைகளோட தாக்கம் அதிகமா இருக்குங்க. அதனால இந்த டைம்ல நம்ம வெளியில போகக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா, குழந்தைகள், பிரெக்னன்ட் லேடிஸ் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாதுங்க. ஒருவேளை ஏதாவது அவாய்ட் பண்ண முடியாத எமர்ஜென்சி இருந்தா மட்டும் வெளியில போங்க. இல்லைன்னா வெளியில போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக இஷ்யூஸ் வரலாங்க. அதனால தான் அவங்களோட முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வெளியில் போய்க்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இந்த கிரகண நேரத்தில் நாம் சமைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம சாப்பிடவும் கூடாது. ஏன்னா இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க நம்ம சாப்பிடணும். இருந்தாலுமே கூட இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களால கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஜூஸ் இப்படி ஏதாவது கூட சாப்பிட்டுக்கலாங்க. அதுவுமே உங்களால் முடியாத பட்சத்தில் தாங்க ஒவ்வொருத்தங்க சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா நீங்களாமே சாப்பிடாம கூட இருந்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குங்க. அவங்க எல்லாம் நார்மலாக சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் உங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது 4 மணி நேரத்துக்கு தாங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் சாப்பிடாம கூட இருக்க முடியும்.
கூடவே நான்வெஜ்ஜையும் சாப்பிட்றதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செரிமானம் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனைலாம் வரலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து கத்தி, ஊசி, கத்திரிக்கோல் இல்லை வேற ஏதாவது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே கையில் வச்சிருக்க கூடாதுங்க. அதெல்லாம் தொடவே கூடாது. அதே நேரத்தில் சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத தப்பான வார்த்தையை பேசுறதோ கூடாதுங்க. இந்த கிரகணத்தை வந்து வெறுங்கனாலையும் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ இது மாதிரியான கிரகண நேரத்தில் வந்து இயற்கையாகவே நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு தான் அப்படின்னாலுமே கூட இது மனிதனோட வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாற்றத்தை வந்து ஏற்படுத்திடுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்குது. பொதுவாகவே சூரியன் இல்லை சந்திரனோட ஷேடோ வந்து பூமியில விளரப்பதாங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5 கிரகணங்கள் வந்து வருங்க. அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இதுதாங்க ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணம். அப்போ இந்த சூரிய கிரகணத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே நல்லவங்க. என்ன கொஞ்சம் கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வருங்க. கொடுத்த வாக்க கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக தாங்க இந்த மாதம் வந்து ஃபுல்லாகவே அமர்ந்திருக்கிறாரு. அதாவது இந்த சூரியன் பயிற்சி பலனாக உங்களுக்கு அமைந்திருக்குது. குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டாகுங்க. அடுத்தடுத்து வீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. திருமணம், வளகாப்பு, காது குத்துறது, இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது பால் காய்ச்சறது, வீடு வந்து புதுசாக கட்டி குடி போகிறது, இது மாதிரியான பல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு அமைப்போகுதுங்க. அதுலேயும் இந்த மேசராசிக்காரங்க வந்து குறிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சூரியன் பயிற்சி மூலமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வரன் தேடியுமே அமையல, இல்லை திருமணம் வந்து நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஆனாலுமே அதெல்லாம் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு கூட இந்த டைமில் வந்து திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே சுபமாக முடியுங்க. இல்லைன்னா நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து குழந்தை பாக்கியம் கூட கிடைக்க போகுதுங்க. திடீர்னு வெளியூர் பயணங்கள் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. பிள்ளைகள் வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துக்கு கூட இப்போ எல்லாமே போயிட்டு வருவாங்க. அப்போ இந்த மேசராசிக்காரங்க வந்து இந்த டைமில் வெளியூர் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வேலை விஷயமாவோ இல்லைன்னா உங்களோட பர்சனல் விஷயமாவோ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க. ராசிநாதனான செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால திடீர்னு பண வரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது செல்வாக்கு வந்து அதிகமாக உண்டாகும். இந்த பணத்தை வச்சு நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கலாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வீடு, மனை, நகை, இடம், வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. புதுசாக வீடு கட்டி குடி போகிறதுக்கான யோகம் கூட சில மேசராசிக்காரங்களுக்கு வந்து அமைந்திருக்குதுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து நீங்கள் ரீஆல்டரேட் கூட பண்ணிக்கலாம். செவ்வாய் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்திக்கணுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு முதுகு பிரச்சனை ஏதாவது வரலாங்க. ஏற்கனவே ஸ்பைனல் போன்ல பிரச்சனை இருக்கிறவங்க இல்லைன்னா எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா சளி தொந்தரவுகளை வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால இதுக்கு எல்லாமே கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. குடும்பத்துல வந்து பிள்ளைகளோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கோபம் இல்லாம நடந்துக்கிறது தாங்க நல்லது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை நீங்க செஞ்சு கொடுக்கறது மூலமாவும் நல்ல ஒரு ஒத்துமையில உங்களுக்குள்ள உண்டாகுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ரிலேட்டிவ்ஸ் மூலமாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருந்த பிரச்சனை கூட இப்போ வந்து தீர்ந்துடும். எதிரிகள் விஷயத்துல இருந்து வந்த பதட்டம் கூட இந்த டைம்ல வந்து குறைஞ்சிடுங்க. வழக்கு விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஜெயிக்கிற யோகம்லாம் இருக்க போகுது. இந்த சூரிய கிரகணத்தின் மூலமா திடீர்னு யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு அற்புதமான ஏற்றத்தை தாங்க கொடுக்க போகுது. நிறைய வாய்ப்புகளும் தேடி வரும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சூரிய கிரகணத்தின் பலன் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேலையில இடமாற்றம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்குங்க. இது கூடவே சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குதுங்க. அப்போ இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலமாக தாங்க அமைப்போகுது. தாய் வழி, தந்தை வழி உறவுல கூட நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் உருவாகும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்த நல்ல ஒரு செய்தியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு பெரிய மகான்கள் இல்லைன்னா குருமார்கள், தெய்வ காரியத்தில் ஈடுபடுறது, கோயில் குளம் இப்படின்னு போயிட்டு வர்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைம்ல அதிகமாக செய்வீங்க. நீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து நீங்க விரிவாக்கம் செய்யணும் இல்லைன்னா இடமாற்றம் செய்யணும் இப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காய்கெல்லாம் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் வந்து உங்களோட தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம்லாம் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து கரெக்டாக செய்கிறது மூலிமா நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பும் உங்களுக்கு நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. கூடுதல் கவனத்துடன் நிதானமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. இது மாதிரியான பலன்கள் தான் இந்த சூரிய கிரகணத்துக்கு
பிறகு மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்யுங்க. எல்லாமே நல்லா தான் நடக்குங்க. வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ராவுகால நேரத்தில் பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு ரொம்பவே சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் ராவுகால பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே துர்க்கை வழிபாடு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லுக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.